என்னாச்சு? இவங்க அடங்க மாட்டாங்க. திருடங்களுக்கு பேராசையை உருவாக்குன மாதிரி மந்திரத்தால் இவங்க மனசுல பேராசையை உருவாக்கி மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிட வேண்டியதுதான். மனிதனை ஆட்டி படைத்து அழிக்கும் ஆற்றல் படைத்த பேராசையே குழந்தைகள் மனதில் குடிகொள்வாயாக. பேராசை பூதத்தின் தீய எண்ணம் எங்களை தீண்டா வண்ணம் மாயசக்தியே அதை தடுப்பாயாக. நான் அப்பவே சொன்னல சின்ன புள்ளத்தனமெல்லாம் பண்ணாதுன்னு. இத பவர்ஃபுல்லா போறா, பவர்ஃபுல். நீட்டிட்டா என் கைய. கௌரி, why you waiting யா? அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராது. நீயும் கையை நீட்டிடு. ஐயா, பேராசை பூதம் பசங்க ஏதோ தெரியாம செய்திடாங்க ஐயா. எங்களுக்கு புதையில வேணா ஒண்ணும் வேணா, மன்னிச்சு விட்டுருக்க, நாங்க அப்படியே ஓடிடுறோம். மன்னிச்சு விடுறதுக்கா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் பொறுமையாரு. முதல்ல இவங்க கதையை முடிச்சிட்டு அப்புறமா உங்ககிட்ட வர்றேன். இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது. வாங்க சார், ஓடிடலாம். வாங்க வாங்க. பண்ணாட பாலு, உன் வாயை வச்சு சும்மா இருக்காம அவனை சுரண்டி விட்டுட்ட. இப்ப உன்னால எல்லாரும் சாவ போறண்டா குண்டா. இவன் பெரிய மந்திரவாதி சவால் விட்ட கஜ இப்படி கவுத்துட்டாலே. யோ பேராச, நான் பேசுறதுல வாபஸ் வாங்கிக்கிறியா? என்ன விடுறிய? கௌரி, ஏதாவது பண்ண கௌரி, தாங்க முடியல. கௌரி, இனிமேலும் சும்மா இருந்தா அது ஏதாவது விட்டுக்கிட்டே இருக்கும். பூத்தத்தை அழிச்சிட்டு புதையல் எடுக்கிற வழியை பாரு. மிஸ்டர் பேராசை, ஞானிகள் மட்டுமே அடக்குன ஆசையை விட ஒரு பேராசைய இப்ப இந்த கௌரி அடக்க போறா பாரு. டேய் பாலு, எங்க அப்பாவோட சேர்த்து ஆளுக்கு ஒரு சாவியா குடுறா. ஓகே, நாம போய் பெட்டகத்தை திறக்கலாம். குடு குடு பாலு, குடு. பிடிச்சு கொடுங்க. இந்தா நீ ஒன்னு வச்சுக்கோ. இந்த அப்படி பெருமாளே, சீனிவாசா, மகாலட்சுமி பா, லட்சுமி பா.
லக்ஷ்மி லக்ஷ்மி சொர்ணம் என்ன சொர்ணம். இப்படி மிரண்டு போய் நிக்கிறீங்க? எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெட்ஷீட்ல போட்டு மூட்டை கட்டுங்க. பெட்ஷீட் எங்க நான் இருக்கு? வச்சிருக்கேன்பா. சீக்கிரம் குடுறா. नमस्तेस्तु महामाये श्रीपीडे सुरपूजिते संघसक्र गदा हस्ते श्री महालक्ष्मी नमोस्तुते नमोस्तुते नमामि धर्मनिलयाम्. இந்தாங்க புடிங்க. பாத்து போங்க. பாத்து அங்கிள் பாத்து போங்க. ஏ கௌரி துரோகி, என் பெட்டத்தை காலி பண்ண உன்ன நான் சும்மா விட போறதில்ல. இப்ப நீ ஏன் கட்டுப்பாட்டுல இருக்க? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா கத்தாத. உலகத்துல யாருக்கும் பேராசை இருக்க கூடாதுங்கிறது நியாயமான விஷயம்தான். ஆனா அதுக்காக நீயே பேராசைய ஊட்டி அவங்கள அழிக்கிறது ரொம்ப தப்பு. அந்த தப்ப நீ உணர. गौरी गौरी என்னமாச்சு? பயப்படாதீங்கப்பா. புதையில எடுக்கிற வரைக்கும் தான் என்கிட்ட மந்திர சக்தி இருக்கும்னு மாயாக்கு சொன்னாரு. புதையிலையும் எடுத்தாச்சு, என் சக்தியும் போயாச்சு. இனிமே நான் உங்க கௌரிப்பா. வாங்கப்பா போலாம். ரொம்ப சந்தோஷமா. பாலு, சந்தியா, கௌதம் வாங்க போலாம் வாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. காட்டுல இருந்து கிளம்பிட்டோன்னு எல்லாரும் போன்ல பேசினாங்களே, இன்னும் ஏன் வரல? ச்சே. 10 மணிக்கு தான் வருவோன்னு சொன்னவங்களே காலையில 6 மணிக்கே வாசல்ல உட்கார்ந்து எதிர்பார்த்தா எப்படி வருவாங்க? ஹம். அம்மா, இப்படிமா இருக்கீங்க? ஏமா இப்படி இழைச்சிட்டீங்க? ஏன்பா இப்படி சொல்லாம கொள்ளாம எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போனீங்க? எறும்பு கூட கடிக்காம இத்தனை காலம் உங்களை பொத்தி பொத்தி வளர்த்தது நீங்க இப்படி காட்டுலயும் மேட்டுலயும் போய் கஷ்டப்படுறதுக்கு தானா? சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? சொன்ன நீங்க போக விட மாட்டீங்கள, அதான். கனகு, நீ நினைக்கிற மாதிரி நம்ம பசங்க சாதாரண பசங்க இல்ல. அடடடடடா, இந்த கௌரி என்னம்மா மந்திரம் போடுறா, சின்னு ரேலாம் விடுறா. நான் கதைகள்ல படிச்சு நம்ப முடியாததெல்லாம் அங்க நேர்ல கண்கூடா பார்த்தேன். அங்க நடக்கிறதுலாம் நிஜமா கனவான்னு நான் என்னையே கிள்ளி பார்த்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு கலக்கிட்டா. அவ கலக்கினாலோ இல்லையோ, 6 மாசமா நான் ரொம்ப கலங்கிட்டேன். நானும் தூங்கல, எந்த சாமியையும் தூங்க விடல.
இவங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு எத்தனை கோவில்ல எத்தனை வேண்டுதல் எத்தனை பிரார்த்தனை. நீ இனிமே உன் வேண்டுதலை நிறைவேற்ற கோயில் கோயிலா ஏறு. நான் ஊர் உலகம் இவங்களை பாராட்டுறத பாக்குறதுக்கு மேடையா ஏறுறேன். யாரும் எங்கேயும் போக வேண்டாம். என் பிள்ளைங்களா லட்சணமா இனி இவங்க என் கூடவே என்னை விட்டு பிரியாம இருந்தாலே போதும். இனிமே எங்கேயும் போக மாட்டோம்மா. இப்படி எல்லாம் சொன்னா நான் நம்ப மாட்டேன். என் கையில வச்சு சத்தியம் பண்ணுங்க. என்ன கணக்கு இது? குழந்தைங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீங்க பேசாம இருங்க. என் வேதனை எனக்கு தான் தெரியும். கையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க. உங்களை கேட்காம இனிமே உங்களை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம்மா. இது சத்தியம். ஆமாமா. மீறி போனா நீங்க திரும்பி வரும்போது உங்களை பார்க்க இந்த அம்மா உயிரோட இருக்க மாட்டா. இதுவும் சத்தியம். சரி, உள்ள வாங்க வாங்க. குருவே, இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிறோம்? இதே தூரத்தை மேல் நோக்கி பறந்திருந்தா இந்நேரம் பூதலோகமே போயிருக்கலாமே. டேய் மடையா, இவனை பூதலோகம் கொண்டு போய் எக்ஸிபிஷனை வைக்க முடியும். இவன் கதையை இங்கே முடிச்சிட்டு போயிடலாம்டா. அதுவும் நல்ல யோசனை தான். இவனை என்னால சுமக்கவே முடியாது. சீக்கிரமா விடுங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்காக நான் என் மந்திரத்தை பிரயோகிக்க விரும்பல. நம்ம சுத்தி இருக்கிற மந்திர வளையத்தை இவனுக்கு மட்டுமே போட்டு மேலே இருந்து கீழே உருட்டி விட்டுட்டா இவன் பணத்தை கூட மூசாவால கண்டுபிடிக்க முடியாது. இவன் உயிரோட இருக்கான்னு நம்பி தேடிக்கிட்டே இருப்பான். சீக்கிரமா செய்யுங்க. சுய் முய் சுய்மா சுய் முய் கொய்மா. டேய், சிரிச்சது போதும், வந்த வேலை பாரு. இவனை இழுத்துட்டு வா. சரி குருவே. மங்கி, ரெடியா? ரெடி குருவே. 1 2 3. தொலைந்தான் கணேசா, தோற்றால் மூசா. மங்கி, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு தாயே. நான் வளர்ற வயசுல என் பெத்தவங்களை என்கிட்ட இருந்து பிரிச்ச நீ, வாழ வேண்டிய வயசுல என் புருஷனையே பிரிச்சுட்டு என்ன? நான் உன் மேல ரொம்ப கோவமா இருந்தேன். புருஷன் இறந்த உடலை கண்ணால கூட பார்க்காம கவர்மெண்ட் சொன்னதை நம்பி கழுத்தை மூளையாக்கிட்டு நிக்கிறப்ப யாரோ 4 பேர் வந்து, உன் புருஷன் உயிரோட தான் இருக்காரு, நீ அமங்கலி இல்ல சுமங்கலி, புடவைய மாத்து, பூ வை, பொட்டு வை, ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்றாங்க. நான் எதம்மா நம்புறது? அவர் உயிரோட இருக்காரா இல்லையா? நான் சுமங்கலியா அமங்கலியா? சொல்லு தாயே, எனக்கு பதில் சொல்லு.
ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட ஒவ்வொன்னா சொல்லி என்ன குழப்பிட்டு இருக்காங்க. அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சு இப்ப என்னால மனம் விட்டு அழவும் முடியல. உயிரோட இருக்காருன்னு நினைச்சு மனம் ஒப்பி வாழவும் முடியல. அவர் உயிரோட இருக்கிறது உண்மைன்னா அவர் எந்த ஆபத்துல இருந்தாலும் அவரை காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து வைத்தாயே, சேர்த்து வச்சிருமா.